राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय भोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। பொழுது விடிஞ்சா மார்கழி திருப்பாவை ஆரம்பம். ஆண்டாள் அனுபவிச்ச மார்கழி. இந்த மார்கழி ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டா, இந்த மார்கழி முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அயோத்தியால ராம ஜென்ம பூமியில ராமனுக்கு அழகான கோவில் கட்டியாச்சு. அவனுடைய கும்பாபிஷேகம். சரியா? அதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம். சமர்த்த ராமதாசருடைய வைபவத்தை கேட்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. மனத்துக்கினியான் அந்த ராமனை எப்பொழுதுமே மனசுல வச்சு தியானம் பண்ணவர் நம்முடைய சமர்த்த ராமதாசர். இந்த பாரத தேசம், இந்த சனாதன தர்மம், ஹிந்துக்கள், இந்த மூணு தான் அவருடைய லட்சியமா இருந்தது. பாரத தேசம், சனாதன தர்மம், இந்துக்கள். இது மூணுத்துக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு உற்சாகம், உத்வேகம் எல்லாம் கொடுத்தவர் சமர்த்த ராமதாசர். சனாதன தர்மத்துக்கு எப்பொழுதும் உற்சாகம் உண்டு. ஆனா சனாதன தர்மம் இவ்வளவு வசதியானதுன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அந்த 12 வயசு பையன் தன் தோள்ல சுமந்துண்டு பஞ்சவட்டிக்கு வந்துட்டான். எப்படி ராமச்சந்திரமூர்த்தி அப்பாவனுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்ற ஒரு விஷயத்த தோள்ல சுமந்துண்டு வனவாசம் வந்தானோ, அதுபோல இந்த பிள்ளை லோகக்ஷேமார்த்தமாக அந்த விஷயத்தை தோல்ல சுமந்துட்டு வந்துட்டான். பஞ்சவட்டி ராமன் அனுகிரகம் பண்ணிட்டான். பஞ்சவட்டியில தான் பரோபகாரம் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் பரோபகாரம்னா பரோபகாரம், பர உபகாரம் அப்படின்னு சொல்லுவார். பரோபகாரம் இதம் ஷரீரம், பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம், பரோபகாரம் செய்வதற்காகவே இந்த சரீரம் அப்படின்னு சொல்லி சொல்றது நம்முடைய சனாதன தர்மம். ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த பஞ்சவட்டியில இருந்தார். அப்புறமா பார்த்தார், இந்த நந்தினி நதியும் கோதாவரி நதியும் சங்கமிக்கக்கூடிய தாக்லி அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இது எல்லாமே ராமச்சந்திர மூர்த்தியினுடைய வாழ்ந்த அந்த டெரிட்டரி தான். ஸோ ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் வாழ்ந்த இடம்தான் இந்த இடங்கள் எல்லாமே. நித்தியம் இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஒரு பெரிய உபாசனை பண்றார், ஒரு பெரிய தபஸ் பண்றார் ராமதாசன். 12 வயசு வயதான். அதாவது 3 விஷயத்துல கவனம் வச்சு முன்னேறார். ஒண்ணு மனசை ஒருமுகப்படுத்துறது, அந்த ஒரு தவம். 2வது புத்தியை பலமாக்குறது, புத்தியில விஷயங்களை சேகரிச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது, அது 2வது. 3வது இந்த புத்தியையும் மனசையும் அழகா வச்சுக்கிறதுக்கு, அது சரியா வச்சுக்கிறதுக்கு முக்கியமானது உடல். ஸோ உடல், புத்தி, மனசு. ஓகேவா? இது 3
ஒருமுகப்பட்டதுன்னா பெரிய காரியங்கள் சாதிச்சுள்ளலாம். நீங்க கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இந்த மூன்றும் மூன்றும் ஒருமுகப்படும் பொழுது நீங்க நிறைய காரியங்களை சாதிச்சிருக்கள். சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கலாம், அந்த உடம்பு, புத்தி, மனசு இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதுக்கு வேண்டிய பொம்மையையோ இல்லாட்டி அதுக்கு வேண்டியதோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கிடுறது. வாழ்க்கையில சின்ன வயசுல கஷ்டப்பட்டவர்கள் வாழ்க்கையில பின்னாடி எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், எனக்கு சொந்த கார் இருக்கணும், இல்லாட்டி நான் ஃபாரின் போய் வேலை செய்யணும், இல்லாட்டி நான் பைலட் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும், இப்படி பலவிதமான ஆசைகள். அப்ப என்ன அதுலயே அந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாம் ஒருமுகப்படும் போது பின்னாடி காலத்துல நீங்களும் அது மாதிரி எவ்வளவோ விஷயங்களை சாதிச்சிருக்கள். நிச்சயமா இந்த ஒருமுகப்பட்ட பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்களும் நானும் பண்ணி கொண்டுதான் இருக்கோம். நமக்கு வந்து புத்தி, மனசு, உடம்பு எல்லாம் சேராமல்லாம் இல்லை. பல விஷயங்கள்ல அது ஒருமுகப்பட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டு தான் இருக்கும். சின்ன குழந்தைகள், வயசானவா, ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் நான் பார்க்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஒண்ணும் வேண்டாம், இப்ப ஒரு வண்டி ஓட்டுறோம் வச்சுக்கோங்களேன், புத்தி, மனசு, உடம்பு இது மூணும் பேலன்ஸ் பண்ணாதான் வண்டி ஓட்ட முடியும். கரெக்டா? இந்த ஸ்பீடு பார்க்கணும், ரோட்ல பள்ளம் பார்க்கணும், இல்லாட்டி சிக்னலை பார்க்கணும், எதிர்க்கு வரவாளை பார்க்கணும், பின்னாடி வர. அப்ப இந்த புத்தி, மனசு, உடம்பு இது எல்லாம் சிங்க் ஆகணும். சிங்க்ரனைஸ் ஒருமுகப்படுறதுன்னா ஒரு இதுல சிங்க் ஆகணும். இப்ப எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கா, அது விளையாடுறாங்க. அப்ப புத்தி, மனசு, உடம்பு இது மூணும் சிங்க் ஆனாதான் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாம் பால் போட முடியும் கிரிக்கெட்லன்னா. யோசனை பண்ணி பாருங்க, என்ன இது இருக்கணும், ஜாவலின் த்ரோ எறிகிறா, ஷார்ட் புட், இல்லாட்டி 100 மீட்டர் தூரத்தை என்ன வேகமா ஓடுறா. புத்தி, மனசு, உடம்பு மூணு சிங்க் ஆகிறது. மேரத்தான் எடுத்துக்கோங்க, எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளவு நேரம் ஓடுறா. புத்தி, மனசு, உடம்பு. இல்லாட்டி அந்த F1 கார் ரேஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு டீம் ஒர்க், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், இல்லாட்டி தனியாக விளையாடக்கூடிய டென்னிஸா இருக்கட்டும், எதுவோ ஒன்று எல்லாத்துக்கும் இந்த புத்தி, மனசு, உடம்பு இது மூணும் அழகாக ஒரு பாதையில போகும்பொழுது ரொம்ப அழகா காரியத்தை சாதிக்க முடியும். ஸோ தவம் பண்றதுக்கு உடம்பு வேணும், தவம் பண்றதுக்கு புத்தி வேணும், தவம் பண்றதுக்கு மனசும் வேணும். ஸோ சமர்த்த ராமதாசர் இந்த மூணையும் பலமாக ஆக்குறார். எப்படி உடம்ப பலமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ். அதான் உடல் பயிற்சி இருக்கு பாருங்க. உடற்பயிற்சி தான் உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக, பலமாக, ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள ஒரே வழி. ஒர்க் அவுட். ஏதான ஒரு ஒர்க் அவுட் டெய்லி பண்ணித்தான் ஆகணும். அது 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆரம்பிங்க. அப்படியே உடம்பு தானா அடுத்த 1/2 hour கேட்கும், 3/4 மணி நேரம் கேட்கும், 1 hour கேட்கும். நீங்க எடுத்த உடனே 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்றேன், அதெல்லாம் நடக்காது. ப்ராக்டிக்கலி அது வந்து அவ்வளவு தூரம் டைம் கொடுக்கும். முதல்ல ஸ்டார்ட் வித் 15 மினிட்ஸ், 15 நிமிஷம். அது வந்து டெய்லி அது வந்து மொபைல் பார்க்குற ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா மொபைல் பார்க்கணும் நம்ம? அப்பப்ப நீங்க பார்க்குற டைமை கனெக்ட் பண்ணாலே ஒரு நாள் குறைஞ்சபட்சம் 2-3 மணி நேரத்துக்கு மேல நம்ம மொபைலை சர்வசாதாரணமா பார்க்கிறோம். காத்தால கண் விழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் மொபைல் பார்த்துட்டு தான் இருக்கு. ஸோ மொபைல் கூட போச்சுன்னா வேற வாங்கிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த உடம்பு ஒன்னே ஒண்ணுதான். இந்த உடம்பு அப்கிரேட் பண்ணணும்னா ஒரே வழி எக்ஸசைஸ் தான். ஸோ சமர்த்த ராமதாசன் டெய்லி அவருடைய தண்டால் எடுக்கிறது, பஸ்கி எடுக்கிறது, புஷ்அப்ஸ், சிட்அப்ஸ், என்னெல்லாம் உண்டோ எக்ஸசைஸ், கரலா கட்டை சுத்துறது, டெடிகேட்டடா உங்க உடம்புக்கு நீங்க பண்ணணும். சமர்த்த ராமதாசர் அதை பண்றார் உடலுக்கு. ஸோ டெய்லி எப்பொழுதுமே காதால எழுந்து அதை பண்ணணும். நீங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து பலவிதமான கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, டார்கெட்ஸோட தான் எழுந்துக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே.
அதுல எத்தனை விஷயங்கள் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னு கேட்டா அதுல பல பேருடைய ஒத்துழைப்பு எல்லாமே இருக்கு அதுல. கரெக்டா? அப்ப உங்களால நீங்க தனியா பண்ணக்கூடிய ஒண்ணு என்னன்னா எக்ஸசைஸ், ஒர்க் அவுட். அதுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் பெருசா வேண்டாம், நீங்க மட்டும் பண்ணா போதும். அது நடையா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அதை காலங்கத்தால எழுந்தோன்னு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த காரியம் பண்ணிட்டேன்னு ஒரு உற்சாகம் வரும் பாருங்க, ஒரு உத்வேகம் வரும் பாருங்க. அதுவே மற்ற வேலைகளை பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜியை கொடுத்துரும். சரியா? ஸோ இந்த குழந்தை காலங்காத்தால எழுந்துப்பான், அழகா எக்ஸசைஸ் ருட்டீன். அது ருட்டீன் அவ்வளோ. அது ஒரு வழக்கு. அப்படி பல் தேய்க்கிறது, குளிக்கிறதெல்லாம் ஒரு கடமையோ அது போல எக்ஸசைஸ் பண்றதும் ஒரு கடமை. இது எந்த வயசுக்காராளா இருந்தாலும் பண்ணணும். உங்க வயசு எதுவாக இருந்தாலும் இன்றிலிருந்து ஆரம்பிங்க. நாளை மார்கழி, குளிர்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மார்கழி ஆரோக்கிய மார்கழியா இருக்கட்டும். பனியில அலையணும், தலைக்க குளிக்கணும், பச்சை தண்ணியில குளிக்கணும், முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. பட் முதல்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதான ஒரு எக்ஸசைஸ். சமர்த்த ராமதாசரே இதை பண்றார் அப்படின்னு நம்ம பண்ணித்தானே ஆகணும். கரெக்டா? அதுக்கப்புறமா அழகா டெய்லி ஜபம், அவருடைய ருட்டீன் காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. 13 அக்ஷரம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திரையோதாட்சரி அப்படின்னு சொல்லுவா. திரையோதச அக்ஷரி, திரையோதசாட்சரி அப்படின்னு சொல்லுவா. துவாதச திரையோதச அக்ஷரி. அதான் சரியா? ஓம் நமோ நாராயணான்றது அஷ்டாட்சரம், அஷ்ட அக்ஷரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துவாதசாட்சரம். அந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அப்படின்றது திரையோதசாட்சரம். சரியா? ஸோ அதை ஜபிப்பார், விடாம ஜபிப்பார். எவ்வளோ அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பா, அவ்வளோ ஜபிப்பார். இது மனசுக்கு. ஸோ உடம்புக்கு எக்ஸசைஸ், மனசுக்கு வந்து நாம ஜபம், ஜபம், பகவத் ராம ரூப தியானம். ஆச்சா? அப்படியே திரும்ப 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 ராமனுடைய ரூபத்தை தியானம் பண்ணும். அதாவது நம்ம பிரச்சனைகள்லாம் நிறைய திரும்ப 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 யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ராமனை விடாம திரும்ப 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 அதை கண்ணை மூடினாலும் அது வரணும். அந்த மாதிரி பழக்கப்படுத்தணும். உங்களுக்கு பிடிச்ச அந்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூர்த்தியோ, இல்லாட்டி உங்களுடைய குலதெய்வமோ, இல்லாட்டி ஆச்சாரியனோ தியானம் பண்ண மனசு அப்படி பழக்கப்படுத்தணும். அது சுகம். ஆண்டாளுடைய ஆசீர்வாதனால சித்தி கட்டம். ஸோ இது மனசுக்கு. தென் புத்திக்கு, இந்த ஜனங்களுக்கு மனோபலம் கொடுக்கணும். அவளுக்கு வந்து சனாதன தர்மத்தினுடைய பெருமையை புரிய வைக்கணும், இந்த தேசத்தினுடைய மகிமையை புரிய வைக்கணும்னா நம்முடைய வேதம், உபனிஷதங்கள், இதிகாச புராணங்கள், நிறைய மகாத்மாக்கள் எழுதின கிரந்தங்கள். இப்ப ஏகநாத் மகாராஜ், நாம்தேவ் மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ் அபங்கள்லாம் எழுதியிருக்கா. ஸோ இதெல்லாம் படிச்சு அதுலேருந்து விஷயத்தை கிரகிச்சா புத்திக்கு அது பெரிய பலம் கொடுக்கும். புத்தியில இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும். அதனால நிறைய வாசிப்பாரா. காத்தால எக்ஸசைஸ், ஜபம், அதுக்கப்புறமா மகாபாரதம், ராமாயணம், அபங்கம், வேதம். நேரம் போகிறது தெரியாம வாசிப்பாரா. எப்பொழுதுமே சொல்ல புக் ரீடிங் த பெஸ்ட் ஹாபிட் இல்லையா? நல்ல அழகான புஸ்தகங்கள், சனாதன தர்மத்தினுடைய புஸ்தகங்கள், விஷயம் தெரிஞ்சு எழுதின புஸ்தகங்கள். அது எதுவுமே தெரியல கூட டெய்லி ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம், பகவத்கீதா பாராயணம், திவ்ய பிரபந்தம், திருப்பாவை ஜபிக்கிறது. மார்கழியில ஒரு திருப்பாவை, ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாவை தான். அந்த திருப்பாவையே ஒரு நாளைக்கு நீங்க 108 தடவை கூட ஜபிக்கலாம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாது 1008 கூட ஜபிக்கலாம். காத்தாலேருந்து ராத்திரி தூங்கி எவ்வளவு முடியுமோ ஜபிங்கோல. அந்த ஹோல் டே எத்தனை முடியுமோ மார்கழி திங்கள். அப்ப ஆண்டாளோடையே வாழ்ந்துருவோம். சரியா? அது ஜபிக்கவே உங்க புத்தியில
ஒரு தனி ஆனந்தம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் நித்தியம் தினசரி டாக்லியில நம்ம ராமதாசருடைய நித்திய தினசரி இதுதான். ஒவ்வொரு நாளும் இதான் தினசரி. அதுக்கப்புறம் மத்தியானம் மேல பசிக்கும் இல்லையா, போய் கிராமத்துல போய் பிக்ஷை எடுக்கிறது, அதுவும் ஒரு தவம். அதுவும் ஒரு தவம். அப்ப ஊர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஜனங்களுடைய மனோபலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். யார் வீட்லயாவது பிக்ஷை வாங்குறாருன்னா அந்த வீட்டில் இருக்கோ அவருடைய மனசு, அவளுடைய துக்கம், கவலை அது போகிறதுக்கான பிரார்த்தனை. விடுதல்ல சமர்த்த ராமதாச சரிதில் பின்னால் நிறைய விஷயம் எப்படி வரும். ஜனங்களை பார்த்து பார்த்து அவர்களுக்காக தியானம், அவர்களுக்காக தபம், அவர்களுக்காக நாமஜபம், பரோபகாரம் இதம் சரீரம். இப்படி ரொம்ப அழகான ஒரு தபஸ் இந்த டாக்லியில சமர்த்த ராமதாசர் பண்ணிட்டு இருக்கார். ராமனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எத்தனை அழகான ஒரு முயற்சி. அதாவது கிட்டத்தட்ட லக்ஷ்மணன் போல, ஆஞ்சநேய மூர்த்தி போல ஒரு தபஸ் இந்த ராமதாசருக்கு. இந்த பிக்ஷையில யாராவது கொடுப்பா, அந்த பிக்ஷையோட வாங்கிட்டு வருவாராம், நல்லா தண்ணியில அலம்புவாராம். இங்க யாராவது ஏதாவது கொடுப்பா இல்லையா, சில பேர் சாதமா கொடுப்பா, இதான் சில பேர் அரிசியா கொடுப்பா, ஏதோ ஒண்ணு சப்பாத்தி கொடுப்பா, என்ன எல்லாம் தண்ணியில நல்லா அலம்புவாராம். அந்த சப்ஜி சாதம் எல்லாம் எதுக்குன்னா அதுல இருக்கக்கூடிய உப்பு, புளி, காரம் ருச்சியே இல்லாமல் அதை ஆக்கிடுவார். ருச்சியே இல்லாம ஆக்கிட்டு பசிக்காக சாப்பிடுறது. நிச்சயமா நாம எல்லாருமே ருச்சிக்காகத்தான் சாப்பிடுறோம். ரொம்ப ரேர் பசிக்காக சாப்பிடுறோம். பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு வைராக்கியம். அதாவது இந்த சாப்பாடு நல்லா இருக்கேன், நல்ல ஒரு ருச்சி வந்துடுத்துன்னா அப்புறம் அதுக்காக மனசு இயங்கும். நிஜமாவே கேட்டுப்போம், நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ருச்சியான ஆகாரங்களை மதிக்கவும், அதை பண்ணி கொடுக்கக்கூடியவர்களை அன்னதாதா சுகி பவோ அப்படின்னு அவர்களை கொண்டாடுறதுக்கும் அவர்களை மரியாதையா நடத்துறதுக்கும் நமக்கு தெரிஞ்சா போதும். அது அம்மாவோ, மனைவியோ, சகோதரியோ, நமக்கு வேண்டப்பட்டவர்களோ யாராவனா இருக்கட்டும். இல்லை நீங்க எங்கேயோ தனியா இருக்க ஹோட்டல்ல தான் சாப்பிடலாம், நிச்சயமாவே அந்த அந்த சாப்பாடுலையும் பகவான் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஹோட்டல் சாப்பாடுல பகவான் இல்லை. பகவான் இல்லாம எப்படி எத்தனையோ பேர் அதை சாப்பிட்டு ஜீவிக்காம இருக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. வெளிநாடுகள்லாம் எங்கேயோ இருக்கா, என்னமோ சாப்பிட்டு இருக்கா. இந்த சாப்பாடுலையும் ஜீவன் இருக்கத்தான் செய்யாது. நாமஜபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான். எல்லா இடத்துலையுமே நாமஜபம் பகவத் அர்ப்பணம்னு சொல்லி சாப்பிட்டு பழகிக்கோங்க, சரியா? ஏன்னா அவர்களும் ஹோட்டல்லையும் ஒரு ஸ்ரத்தையோட தான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பணம் இருந்தால ரொம்ப இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம. ஆனா எல்லாத்துலயுமே தெய்வ சக்தின்றது என்றுமே இருக்கு, சரியா? சில இடங்கள்ல சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எங்கெல்லாம் முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. அதே சமயத்துல நாமஜபம் விடாம பண்ணிட்டு ஸ்வீகரிக்கிறது, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிட்றதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சுக்கோங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, சரியா? ஸோ இவருக்கு அந்த ஆகாரம்லாம் கிடைச்சோடனே ரொம்ப சத்தையோ சாப்பிட்றது முன்னாடி கண்களில் கண்ணீர் வருமா. அப்படி ராமனை நினைச்சுப்பாரு, உனக்கு எவ்வளவு காருண்யம் ராமா, நான் பெருசா உனக்குன்னு ஒண்ணுமே பண்றதில்லை ராமா, நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்றேன். இதெல்லாம் இந்த தேசத்துல மாத்திரம்னு நான் நினைக்கிறானா, அதெல்லாம் நீ சொல்லி உன் பலத்தினாலே உன் அனுகிரகத்தினாலே தான் எனக்கு அந்த புத்தி, மனசு, உடம்பு எல்லாம் ஒத்துழைக்கிறது. ஆனா நீ எவ்வளவு கொண்டாடுறாய், நித்தியம் எனக்கு ஆகாரம் கொடுக்குறியப்பா. சில சமயத்துல யாராவது பால் கொடுக்கறா, சில சமயத்துல யாராவது பழம் கொடுக்கறா. 12-13 வயசு பைய அப்படின்னு சொல்லி ஆசையா எல்லாரும் கொடுக்கறாள். ஒரு யோகி, ஒரு சாது, வீடெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கே தனியா அப்படின்னு அவெல்லாம் பார்க்கறான். அவன் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவான், இவன் பாட்டுக்கு ஜபிப்பான், இவன் பாட்டுக்கு கிரந்தங்கள் வாசிப்பான், அவன் பாட்டுக்கு இருக்கான். இப்படி எல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப திருப்தியா, ரொம்ப சின்சியரா ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் ராமதாசர்.
அதே சந்தியா வேலை ஆயிடுத்து. இந்த அந்த காலத்துல எல்லாம் நிறைய சத்சங்கங்கள் நடந்துட்டே இருக்கும், கிராமங்கள் இல்லாட்டி பஞ்சவட்டி அங்கெல்லாம். அங்க போய் உக்காந்துப்பார், அவாவா சொல்றதெல்லாம் கேட்பார். ஓ இந்த எப்படி ஒரு விஷயம் இருக்கோ, ஓ இந்த மாதிரி கூட யோசிக்கலாமோ, ஓ இந்த மாதிரி அனுபவிக்கலாமா, சரி சரி அப்படின்னு அந்த யோசனைகள்ல அப்படி காலம் கடத்துவார். ரொம்ப கரெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, என்ன அழகான ஒரு தவம் இல்லையா? நமக்காக அவர் பண்ண தவம், நாமும் அந்த தவத்தை பண்ணுவோம். நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இனிய மார்கழி நல் வாழ்த்துக்கள். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.